வெப்3ன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, வெப்3யை பார்க்குறது முதல் உங்களுக்கு வெப் ஒன்டா என்ன, வெப்2ன்னா என்னன்னு சொல்லி தெரியணும். ஓகே, இப்போ நம்ம பாவிக்கிற இன்டர்நெட்டில் 3 ஜெனரேஷனாக நம்மளோட இன்டர்நெட்டை கேட்டகரைஸ் பண்ணலாம். வெப் ஒன்னு சொன்னால் ரீட் ஒன்லி. ஓகே, இப்போ ஆரம்ப காலத்தில் இன்டர்நெட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ள அந்த இன்டர்நெட் எப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் ரீட் ஒன்லியாக தான் இருந்தீங்க. அதாவது நீங்கள் மொட்டை உங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற பேஜஸில் அந்த பேஜை உருவாக்கினவர் போட்டிருப்ப இன்ஃபர்மேஷன் அதை போய் நீங்கள் ஜஸ்ட் பார்க்குற மட்டுமா தான் இருக்கும். அதோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாது, ஜஸ்ட் பார்த்து போட்டு வர வேண்டியது தான். ஓகே, இப்போ உதாரணம் சொல்ல போனால் ஒரு ப்ளாக் கொண்டு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ப்ளாக் கொண்டு இருக்கணும்னா நீங்கள் சும்மாவே வாசிச்சு போட்டு வர வேண்டியது தான். அதில் அந்த டேட்டாவில் நீங்கள் லைக் கூட பண்ணல, அதாவது எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் பண்ணல, ஜஸ்ட் பார்த்து போட்டு வர வேண்டியது. அதுக்கு பிறகு இவால்வ் ஆகி வந்தது தான் வெப்2. வெப்2வை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், விஷயங்கள் செய்யலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம். ஸோ இதை மாதிரியான வெப்சைட் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதோட சேர்த்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த வெப்சைட்டோட. நீங்கள் லைக் போடலாம், கமெண்ட் போடலாம், நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த வெப்2வில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் உங்களோட டேட்டா உங்கள்கிட்ட இல்லை. ஓகே, அந்த நீங்கள் செய்கிற விஷயம், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து திறந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்கள்கிட்ட இல்லை. அது ஃபேஸ்புக்கு தான் சொன்னேன். எப்போ வேணுனாலும் அந்த அக்கௌண்ட் அவனை பேன் பண்ணி உங்களை வெளியாக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த டிக்டாக், இப்போ இந்த வீடியோ செஞ்சுக்க டைமுக்கு எனக்கு இந்த டிக்டாக்ல கிட்டத்தட்ட எவ்வளோ 49,000 சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 49,000 ஃபாலோவர்ஸ் இருக்குங்கிறது அது எந்த ஃபாலோவர்ஸ் இல்லை, இந்த அக்கௌண்ட் எண்டையும் இல்லை. இது டிக்டாக்ட எப்போ வேணுனாலும் அவங்க என்ன வேணுனாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வெப்2வில் ஓன் பண்ணுற எதுவுமே நம்மளுக்கு உரித்தானது இல்லை. ஈவன் தோ நம்மடன்னு சொல்லி அதில் நேமில் இருந்தாலும், நம்மளுக்குன்னு சொல்லி ப்ளூடிக் இருந்தாலும், நமக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் இருந்தாலும் அது நம்மட இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக இப்போ அடுத்ததாக எவால்வ் ஆகிருக்கிறது தான் இந்த வெப்3. அது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார பயன்பாட்டுக்கும் நம்ம வரலாம், அநேகமான நாளுக்கு நாலேஜ் இல்லை இதை பற்றி. ஆனால் வெப்3ங்கிறது ஆல்ரெடி வந்துட்டு. ஸோ வெப்3யில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டேட்டாவை நீங்கள் ஓன் பண்ணுவீங்க, உங்களோட விஷயங்களை நீங்கள் ஓன் பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் கம்பெனி இல்லை. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, அது வெப்3 பிளாட்ஃபார்ம்னு சொன்னால் அதில் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நார்மலாக இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்போ எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட வெப்3 வாலெட் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. வெப்3 வாலெட்டுக்கு ஃபேமஸாக இருக்கிறது மெட்டாமாஸ்க். ஓகே, ஸோ உங்களோட மெட்டாமாஸ்கிட்ட உங்களோட ஓன் வாலெட்டை வச்சு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு வெப்3 வெப்சைட் ஒன்று போனீங்கன்னு சொன்னால் அதில் என்ன செய்யும், உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் அதில் என்ன விஷயம் செய்யறதுனாலும் உங்களோட வாலெட்டை தான் கனெக்ட் பண்ண சொல்லும். அதில் சைன் அப், லொகின் எல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணின உடனே நீங்கள் அதில் ஒரு யூஸராக ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயமுமே உங்களோட வாலெட்டை சார்ந்து தான் இருக்க போதோ. அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் உங்களோட எந்த விதமான டேட்டாவும் இருக்காது. அந்த எல்லா விஷயத்தை நீங்கள் முடிஞ்சது பிறகு உங்களோட வாலெட்டை லாக் அவுட் பண்ணி விட்டீங்க, இல்லாட்டி உங்களோட வாலெட்டை ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எந்த விதமான டேட்டா அந்த பிளாட்ஃபார்மில் இருக்காது, எல்லாமே உங்களோட வாலெட்டில் இருக்கும். ஓகே, ஸோ திரும்ப நீங்கள் இந்த வாலெட்டை நீங்கள் அங்கே தான் கனெக்ட் பண்ண இல்லை, உங்களோட அதே வாலெட்டை உங்களோட ஃபோனில் மெட்டாமாஸ்கில் வச்சு அதே சேம் வாலெட்டை உங்களோட ஃபோனில் இருக்கிற மெட்டாமாஸ்கில் அதே சேம் வாலெட்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் செஞ்ச அவ்வளோ விஷயமும் உங்களோட ஃபோனில் டிஸ்பிளே ஆகும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம், உங்களோட டேட்டா எல்லாமே இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டில், நாட் இன் தட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டாவை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. இதுதான் வெப்3. ஸோ இது எதன் மூலம் சாத்தியமாகுதுன்னு சொன்னால் இந்த பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இந்த டோக்கனைசேஷனுங்கிற இந்த கிரிப்டோ கிராஃபி, இந்த விஷயங்கள் மூலமாக தான் இது சாத்தியப்படுது. இதுதான் ஃப்யூச்சர். ஒரு காலத்துக்கு பிறகு நீங்கள் பாவிக்கிற ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக், இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், நீங்கள் பார்க்குற கூகுள், அடுத்தது யூடியூப் எல்லாமே வெப்3யை நோக்கி போயிடுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க வெப்3க்குள்ளே போவாங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு அல்டர்னேட்டிவான வெப்3 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடும். நம்ம எல்லாருமே நம்மளோட ஓன் டேட்டாவை நம்ம ஓன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வரும். அது கூடிய காலத்தில் இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எல்லாம் வந்துடும். இதுக்கு இன்னொரு உதாரணம் தான், இப்போ நீங்கள் கேம் ஒன்று விளையாடுறீங்க, நீங்கள் ஃபேமஸான ஒரு கேம் ஒன்று விளையாடுறீங்க. அந்த கேமில் என்ன செய்வீங்க, கேரக்டர்ஸை நீங்கள் பே பண்ணி வாங்குவீங்க. ஓகே, அந்த கேமில் ஓகே அது ஸ்கின்ஸு, அடுத்தது ஆர்மர்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை நீங்கள் உங்களோட ஓன் மணியை கொடுத்து வாங்குவீங்க. இல்லாட்டி கஷ்டப்பட்டு கேம் விளையாடி பாயிண்ட்ஸ் எடுத்து வாங்குவீங்க. நாளைக்கு அந்த எல்லாமே அந்த கேமுக்குள்ளே தான் இருக்கும். கேமை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் அந்த கேரக்டர் எதுவுமே நீங்கள் ஓன் பண்ண மாட்டீங்க. ஈவன் தோ நீங்கள் தான் அதை கஷ்டப்பட்டு வாங்கின, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு கேம் விளையாடின, நீங்கள் தான் பணம் கொடுத்தேன்றனால அந்த கேரக்டர் எல்லாமே கேமுக்கு உள்ளே இருக்கும்.
ஆனால் Web3 கேம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணினா உங்களோட வாலெட்டில் தான் உங்களோட Web3 அந்த கேம்ஸ் எழுற கரெக்டர்ஸ், அந்த கேம்ஸ் எழுற அப்கிரேட்ஸ் எல்லாமே உங்களோட வாலெட்டில் தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் வந்த எல்லாமே என்ன பேரில் இருக்குன்னு சொன்னால் NFT, நான் ஃபஞ்சிபிள் டோக்கனுங்கிற பேரில் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் உங்களோட எந்த கரெக்டரையும் ஓன் பண்ணாது, நீங்கள் தான் அந்த கரெக்டரை ஓன் பண்ணுவீங்க. நீங்கள் தேவைன்னு சொன்னால் நாளைக்கு இனி அந்த கேம் விளாட விருப்பம்னு சொன்னால் உங்களோட கரெக்டரை ரியல் மணிக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுற ஒரு ஆளுக்கு நீங்கள் விற்கலாம். அந்த கரெக்டர் வேல்யூபிளான கரெக்டர் இருந்தால் அதெல்லாம் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸோட ரியல் வேல்யூ யூஸ் கேஸ். ஸோ இதுதான் கைஸ் ஃபியூச்சர் சம்மந்தமாக நாலேஜ் இருந்தால் எடுங்க. அடுத்தது பிளாக் செயின் சம்மந்தமாக படிக்கலும்னு சொன்னால் படிங்க. அடுத்தது இந்த NFT, இந்த கிரிப்டோகிராஃபி, இந்த Web3 சம்மந்தமாக, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்மந்தமாக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நாலேஜ் எடுங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? Web3 கிளியர் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லி கீழே மற்றாக்கள் காமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில், கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக இந்த விஷயங்கள் சம்மந்தமாக மேலதிக டீட்டெயில்ஸில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த நேமில் இருக்கிற இந்த hbuconsultancy.com இந்த வெப்சைட்டுக்கு போய் அதில் இருக்கிற முதல்ல வீடியோ செக் பண்ணுங்கள். பை.